இந்த திரைப்படம் 2019 வெளிவந்தது. மிகப்பெரிய என்ன சொல்கிறது, நல்ல மதிப்பெண்கள் இந்த படம் பெற்றுச்சு. பட் நண்பர் ஒருத்தர் சொன்னார்னு இந்த படத்தை வந்து பார்த்தா இது அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது வித் சப்டைட்டிலோட. ஸோ இப்போ இந்த திரைப்படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2019 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, ஒரு ஆர்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து சேஞ்ச் ஓவராக வந்து ஃப்ளெக்ஸு பேனர்லாம் வரும்போது அந்த பேனரில் எழுதுகிற ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து என்ன வரான் அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன். ஓகே, மனோகரம் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினித் ஸ்ரீனிவாசன் அவர் தான் ஹீரோ. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா கூட வந்து வசித்து வர்றாரு. அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி, நல்ல படம் வரைவார், ரொம்ப கலர் சென்ஸ் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மனோகரமான ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுக்காங்களா, ஃபேண்டாஸ்டிக்கான ஆர்டிஸ்ட். மீன்வாயில் என்ன ஆகுதுன்னா, அந்த சேஞ்ச் ஓவரில் என்ன போகுது, ஃப்ளக்ஸு பேனர்ஸ் எல்லாம் வரும்போது இந்த செவுத்தில் வரைகிற பேனர் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து வேலை இல்லாமல் போகுது. பட் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து உடனே வந்து அட்வான்டேஜாக வந்து டெக்னிக்கலாக எல்லாமே சேஞ்ச் ஓவர் ஆகும்போது நம்மளும் தொழிலை மாற்றிக்குவோம் இல்லையா. அந்த மாதிரி வினித் ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணுறாரு, ஒரு பேனரை பிரிண்ட் அடிக்கிற மிஷின் ஒன்று வாங்கி போட்டு நம்ம ஊரில் டிசைன்லாம் பண்ணி பிரிண்ட் அடித்து நம்ம அதை இப்போ வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. பேசிக்காக அவருக்கு ஃபோட்டோஷாப்பும் தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோஷாப் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் வந்து மிஷின் வாங்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அபர்ணா தாஸ் ஹீரோயின் அவங்க வந்து ஃபோட்டோஷாப் கற்றுக்கிற இடத்துல இருந்து வராங்க. இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. மிஷின் வாங்குறதுக்கு போராடுறாரு. இந்த மிஷின் வாங்குறதுக்கு போராடி அவர் ஜெயிச்சாரா, அபர்ணா தாஸை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா, இந்த பேனர் ஆர்டிஸ்ட் வந்து பிரிண்ட் ஆர்டிஸ்டாக மாறி அவர் சாதிச்சாரா போனாரா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ரைட்.